வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு கமல் ரசிகனா எனக்கு ஒரு மிகப்பெரிய குறை உண்டு. என்னன்னா, சமீபத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்துல ஃபிக்கி அந்த கான்க்ளேவ் நடந்தது. அதுல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாரு. தமிழக அரசு கிட்ட, அதாவது லோக்கல் பாடி டாக்ஸஸ் அதை குறைக்கணும், இல்லைன்னா அதை மொத்தமா தூக்கணும், சினிமா துறைக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது தொடர்பாக ஒரு பதிவு பார்த்தேன். இது தமிழ் சினிமாக்கு நல்லது தானே, டாக்ஸை குறைச்சாலோ டாக்ஸை நீக்கினாலோ. இது தொடர்பாக ஏன் யாருமே கமலஹாசன் அவர்களை பாராட்டலை அப்படின்னு ஒருத்தங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே திருச்சி ஸ்ரீதர் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கமல் அவர்களை கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சேன், பாராட்டினேன்னு போட்டிருந்தாரு. இதுதான் பிரச்சனையே. அதாவது கமல் அவர்கள் முக்கியமான விஷயங்கள்ல அவர் குரல் கொடுக்கும் பொழுது, அவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது அதை பகிரங்கமா பொது வெளியில யாரும் பாராட்டுறதில்லை. தனிப்பட்ட முறையில போன்ல கூப்பிட்டு பாராட்டுறது நமக்கு தெரிய போறது இல்லை. நமக்கு தெரிய போறது இல்லைன்னா காமன் ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல. கமல் ரசிகனுக்கு ஓகே, அது கமல் ரசிகன் அல்லாதவர்களுக்கு அது போய் சேரணும்ல. அப்படி அது போய் சேர்றது இல்லை. அதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுல ஏன் தயக்கம்? ஒரு கெட்ட விஷயம்னா நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு நல்ல விஷயம் அதுக்கு நீங்க கூப்பிட்டு பாராட்டுறீங்க, அதை பொது வெளியில சொன்னா என்ன தப்பு? அதை ஒரு ட்விட்டர்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு பதிவா போட்டா என்ன தப்பு? ஸோ இதுதான். நாளைக்கு அது நடைமுறைக்கு நிறைய பேர் பலன் பெறும் பொழுது அது இவர் தான் அதுக்கு முன்னெடுப்பு எடுத்தாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாம போயிடுது. கமல் இதெல்லாம் பெருசா விளம்பரப்படுத்தாம இருக்காரு. அதுதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம் அவங்க உதவி பெற்றவர்கள் அவங்க சொன்னா தான் நமக்கு தெரியும் அவர் அப்படி உதவி இருக்காருன்னு. டிஎன் பாலு ஒரு மிக முக்கியமான இயக்குனர். அவர் அதாவது கமர்ஷியல் படங்களை வெகு சிறப்பாக எடுக்கக்கூடிய திறமை உள்ளவர், அதற்கான பயிற்சி பெற்றவர். அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா கமலை வச்சு இன்னும் நிறைய கமர்ஷியல் படங்கள் பெரிய ஹிட் கொடுத்திருப்பாரு. சட்டமன் கையில் மாதிரி பெரிய பெரிய ஹிட் கொடுத்திருப்பாரு. சட்டமன் கையில் முக்கியமான படம், கமலுடைய படங்கள்ல கமலுடைய கமர்ஷியல் அந்தஸ்தை உயர்த்திய படம். பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஓடி கண்டினியூஸா நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடின படம் சட்டமன் கையில். அந்த டிஎன் பாலு அகால மரணம் அடைந்தார். அவர் ஒரு அன்டைம்லி டெத்துன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு மரணம். அவருக்கு 2 மனைவிகள். அவருக்கு ராஜேந்திரன் ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பையன். 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த அவருடைய கடைசி பையன்ட்ட நான் பேசியிருக்கேன். அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்தாரு. அதற்கு பிறகு அவர் பி வாசு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்தார். அவர் நம்ம சேனல்லையே ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்காரு. நான் சட்டமன் கையில பற்றி ஒரு வீடியோ போட்ட பொழுது போட்டிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஃபோனில். கனடாவில் உள்ள ஒரு சென்னை ரேடியோன்னு ஒரு ரேடியோவில் பேட்டி எடுத்த பொழுது நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பேசினேன் இங்கேருந்து தான், தமிழ்நாட்டிலேருந்து தான் ஃபோனில் பேசினேன். அது ரேடியோ சென்னை ரேடியோ அது வந்துட்டு இருந்தது, இப்போ இல்லை அந்த ரேடியோ. அதில் அவர் மூட பேச வாய்ப்பு கிடைச்சது. டிஎன் பாலு மறைந்த பொழுது சங்கர்லால்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னா, அவருடைய அண்ணன் அந்த ராஜேந்திரன் அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன ஊட்டியிலலாம் படிக்க வேண்டாம், அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பொழுது, இல்லை தம்பி ஊட்டிக்கு போட்டு நான் படிக்க வைக்கிறேன்னு கமல் சார் அவரை படிக்க வச்சிருக்காரு. அதற்கு பிறகு நின்று போன சங்கர்லால் படத்தை முடிச்சு கொடுத்து, அவரே கமலே டைரக்ட் பண்ணி படத்தை முடிச்சு கொடுத்து, அதுல ஷேரை அவங்களுக்கு பிரிச்சு, அவங்க வீட்லயே 2 ஒய்ஃபுங்கிறதுனால அந்த பிரச்சனை வரும்ல, 2 ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு போட்டு அந்த மாதிரி உதவுனாரு. கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருந்தார், இவங்க பாலு பசங்க நல்லா இருக்கணும்னு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது அந்த மாதிரி சில பேர் சொல்லும் பொழுதுதான் நமக்கு கமல் இப்படி உதவி பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் கமல் யார்கிட்டையுமே நீங்க போய் சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க, இது பத்திரிகையில இப்படி பேட்டி கொடுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது. அதுதான் அவருடைய பெருந்தன்மை. இந்த சங்கர்லால் அந்த ஷேர்லாம் கொடுத்தது 1979 80 அந்த காலகட்டம். அப்ப பண்ண உதவியே இப்பதான் நமக்கு வெளியில தெரியுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, 1980ன்னா இப்ப 2025, ஒரு 45 வருஷம் கழிச்சுதான் வெளியில தெரியுதுன்னா பாத்துக்குங்க எவ்வளவு கிரேட்னஸ் அப்படின்னு. இந்தியாவில் எல்லா மொழிகள்லையுமே தீவிர உலகநாயகன் கமலஹாசன் ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக அதில் சொல்லணும்னா நம்முடைய நானி மிக தீவிரமான உலகநாயகன் ஃபேனு.
அதுவும் கமல் சார் பிக் பாஸுக்கு வராருன உடனே, பிக் பாஸ்னா நான் சொல்றது தெலுங்கு பிக் பாஸ், அப்போ வந்து தெலுங்கு பிக் பாஸை வந்து நானி தான் ஹோஸ்ட் பண்ணாரு. அவர் பயங்கர குஷி, தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவரோட சேர்ந்து போட்டோலாம் செல்ஃபிலாம் எடுத்து அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவர் பல்வேறு பேட்டிகள் கொடுத்துருக்காரு. எனக்கு கமல் சாருடைய படங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், அவரை பார்த்தா நான் சினிமாக்கு நடிக்கவே வந்தேன் இருக்காரு. ஒரு தெலுங்கு நடிகர், அதுவும் தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் கமல் சார் படங்கள் எல்லாம் பார்த்து தான் வந்தேன். எனக்கு வந்து ஒரு நகைச்சுவை படம் அப்படின்னா அது வந்து பஞ்சதந்திரம் மாதிரி இருக்கணும். அதுல வந்து கமல் சாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சுவரேறி குச்சி உள்ள போறது, அதுல வந்து கிரேசி மோகனுடைய டைலாக், அதெல்லாம் சான்ஸே கிடையாது, வேற யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா நான் பாடக்கூடிய ஒரே பாடல், ஏன்னா வேற பாடல் எதுவும் எனக்கு ஃபுல்லா தெரியாது, தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, அந்த பாட்டு தான் எனக்கு வந்து நாயகன் தான். ஒரு பகவத்கீதை, பைபிள், குர்ஆன், ஒரு ஒரு நடிப்புக்குன்னா அதுதான். அந்த படத்தை தான் நான் வந்து எப்பொழுதுமே திருப்பி திருப்பி ரீவாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விஸ்வரூபம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கமல் சாரை சந்தித்த பொழுது அவர் டெக்னிக்கலா அவர் வந்து அந்த கேமராமேன் மற்றவர்களுக்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்த விஷயம், அந்த ரிக்கு சம்பந்தமா அவர் சொன்ன விஷயம், இதை தவிர வந்து அவர் வந்து அவருடைய படங்கள்லேயே கமல் சாருடைய ரெஃபரன்ஸ் வச்சதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே, அதனால தான் அவரை உலக நாயகன்கிறோம். அவர் சாகர சங்கமமா இருக்கட்டும், அவர் சுவாதி முத்தியமா இருக்கட்டும், அது சுபசங்கல்பமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு படங்கள், அவர் வறுமை தெலுங்கு, அதே மாதிரி சும்மா கொடுதி சொப்பா கொடுதி, அந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம புஷ்பக்கும் தெலுங்குலையும் பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்கு மொழியே கிடையாது. ஸோ அதனால தான் அவர் உலக நாயகனா எல்லாரோட இன்ஸ்பிரேஷனாகவும் கமல்ஹாசன் திகழ்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஃபிக்கியில பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதுல வந்து ராஜ்குமார் பெரியசாமியுடைய ஒரு இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்டர்வியூல வந்து கமலஹாசன் இருக்கும்போது நீங்க எதுக்கு சிவகார்த்திகேயனை அந்த அமரன் கேரக்டர்ல நடிக்க வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இந்த கேள்வி வந்து, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், இது பர்சனலா கமல் சார் என்கிட்ட சொன்ன விஷயம். இந்த கதையை நான் கமல் சார்கிட்ட சொல்லும் பொழுது, கமல் சார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிடையாது, சோனி தான் இந்த படத்தை பண்றாங்க. 2019 நான் சொன்னேன், எனக்கும் கமல் சாருக்கும் பாண்டிங் இருந்ததுனால நான் சார் இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இப்படி பண்ண போறேன், இது கரெக்டா இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். பிரமாதமா இருக்குன்னு சொன்னாரு. அவர் இன்னொன்னு சொன்னாரு, அது ரொம்ப எமோஷனலானது, நான் இப்ப எனக்கு 30 வயதா இருந்தால் இந்த படத்தை நான் பண்ணியிருப்பேன், உனக்கு நான் பண்ணி கொடுத்துருப்பேன், நடிச்சு கொடுத்துருப்பேன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த அமரன்கிற கேரக்டர் ரியல் லைஃப் கேரக்டர். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர் வந்து நிஜமாவே உயிர் வாழ்ந்து, அது வந்து ஒரு பயோபிக், கிட்டத்தட்ட பயோபிக்கு, கொஞ்சம் சினிமாக்காக சில விஷயங்களை மாத்தி தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய அந்த கேரக்டர்ல பண்ணணும்னா எங்கான ஒரு ஆளா தான் பண்ண முடியும். இப்ப கமல் வந்து 70 வயசு, அவர் எப்படி மேஜர் முகுந்த் வரதராஜனா நடிக்க முடியும் இன்னைக்கு உள்ள நிலைமையில? ஸோ அதை தான் கமல் சார் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு 30 வயதா இருந்தால் நான் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு இஷ்யூ தான். இல்லைன்னா அதாவது 1983 பிறந்த மேஜர் முகுந்த் 2014 இறக்குறாரு. ஸோ கனெக்ட் பண்ணி பாருங்க, 83னா 93, 2003, 2013, 31 வயதுல அவர் இறக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ரொம்ப கேப்பு, அதாவது ஒரு 40 வயசு உள்ளவர், ஒரு 45 வயசு உள்ளவர்னா நம்ம உடம்ப இழைச்சு அதில் வந்து சரி பண்ணி நடிச்சிடலாம். பட் 70 வயசு கமல் சார் மாதிரி உள்ளவர் மேஜர் முகுந்தா நடிக்க முடியாது. அதை தான் கமல் சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா பதில் சொன்னார் ராஜ்குமார் பெரியசாமி.